பாஸ்டர் டைரி எடுக்கிறது இருக்கு. ஏசப்பாத படிப்பாங்க. சாத்தான் கூட படிக்க வேண்டாம். உன் கணவன் படிக்க வேண்டாம். உன் பிள்ளை படிக்க வேண்டாம். ஏதோ திருக்கி வச்சிருக்காங்க. உன் பக்கத்துல இருக்கிற ஆண்டவன் என்ன எழுதுகிறார் என்பது உன் சிந்தை அவர் படிப்பார். எழுத படிக்க தெரியாதவங்களை திருக்குன்னு சொன்னா ஸ்கூலுக்கு போற உங்களை, இத்தனை வருஷம் சர்ச்சுக்கு போற உங்களை எழுதாதன்னு சொல்லுவானா? நிச்சயம் எழுதிதான் ஆகணும். என் அன்பு தேவன், தப்பு தப்பா எழுது, வீட்டுல போய் வாசி, ஆண்டவர் தப்பை திருத்துவார். எக்ஸாம்ல போய் எழுதிப்பாரு, தவறே எழுதாம இல்லாம ஆண்டவர் வந்து பிள்ளையச்சோனாய் மாற்றி இருப்பார். நான் தமிழ் படிச்சது இப்படிதாங்க, இங்கிலீஷ் கத்துக்கிட்டதா இப்படிதான். ஒரு தமிழ் பைபிள், ஒரு இங்கிலீஷ் பைபிள். எங்க அப்பா நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க, தமிழ் நியூஸ் பேப்பர், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வாங்கி வாசிப்பார். வரல, அப்பா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, தமிழ் பைபிளை வச்சுக்கோ, இங்கிலீஷ் பைபிளை வச்சுக்கோ, தமிழ்ல படி, இங்கிலீஷ்ல படி. இன்றைக்கு பேசுகிற ஒவ்வொரு ஆங்கில வார்த்தைகளாக இருந்தாலும் அது வேதத்திலிருந்து எனக்கு